ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது வார நாட்கள் 7 கிழமை இருந்துக்கிட்டு இருந்தால் கூட எந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான யோகம், எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் வாரத்தில் முதல் நாளாக திகழக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறது, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியத்தில் வீரியமான செயல்பாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி வீரியமான செயல்பாடுகள் மூலமாக காரியத்தை கச்சிதமாக ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த நேரமாக இருந்தாலும் விறுவிறுப்பாக அல்லது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எளிதாக கிடைக்கக்கூடிய, இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகவே இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்குது. ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிறந்து அவருடைய பிறந்த தேதி 1 அல்லது விதி எண் 1 வந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் சாதாரண அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறத விட அதிகாரமான ஒரு பதவி கிடைக்கக்கூடியது. IAS IPS போன்ற அதிகாரமான உத்தியோகத்தில் பதவி வகிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த எல்லோருமே IAS அல்லது IPS ஆக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கல்விக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருந்து அந்த புதன் பகவானோடு சூரிய பகவானும் இணைந்து அதற்கு தகுந்த அந்த திசை சரியான வயசில் வரும்பொழுது முறையான பதவி கிடைக்கக்கூடிய, முன்னேற்றமான அதிகாரம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரமான வகையில் இந்த உலகத்தில் பவனி வரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, கிராமப்புறங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய்படாத பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியான ஒரு கிண்டலான வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாடு அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறதல்ல. இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் இது போதும் அப்படின்னு அடங்கி இருக்காம இன்னும் அதை பண்ணணும், இது பண்ணணும், மற்றவங்களுக்கு மேலே சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு சாதனையான எண்ணங்கள், வேதனையான வாழ்க்கையாகவே இருந்தால் கூட அதில் சாதனையான எண்ணங்களை சரமாரியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீங்கள் சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன வேதனையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம மிகப்பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய, வாழ்க்கையில் அவமானம் அப்படின்னு ஒரு கோடு வைங்களே, அந்த கோடு எவ்வளவு பெருசாக இருந்தால் கூட அதற்கும் பெருசாக இன்னொரு கோடு வைங்களே, அந்த அவமானம் கூட வெகுமானமாக மாறிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் அவமானமான வாழ்க்கை கூட வெகுமானமாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய திறமை. எவ்வளவு அல்லல் வந்தாலும் அந்த அல்லல்களுக்கு மத்தியில் அசாத்திய திறமையோடு செயல்படக்கூடிய பக்குவம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மூர்க்கத்தனமாக அப்படிங்கிறத விட அதில் முன் எச்சரிக்கையாக நடக்கக்கூடிய பக்குவம். இந்த மாதிரி பல்வேறு நல்ல அம்சங்களை கொண்ட அம்சங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே எந்த குடும்பமாக இருந்தாலும் குழந்தைகளை என்ன சொல்லுவோம், இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. பெத்ததங்க பேரை அடையாளம் காட்டி பிள்ளையை நமக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள் மாறி பிள்ளையுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய பிள்ளை அப்படிங்கிறது மாறி இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க மிகப்பெரிய பிரபல்யமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக. அதாவது திதி சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் வார சாஸ்திரம் நமக்கு வார தேவதை, வார திதி தேவதை சாஸ்திரம் நமக்கு வக்கணையாகவே சொல்லி வச்சிருக்குது. அந்தளவுக்கு பிரபல்யமான வாழ்க்கையை
எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்காக துவண்டு போகாமல் அரண்டு போகாமல் அந்த பிரச்சனைகளுக்கு மேலே அர்ச்சனையே இல்லாமல் கர்ஜனையோடு வலம் வரக்கூடிய பாக்கியம் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. தன்னுடைய குடும்பத்தில் கூட, அதாவது தன்னுடைய விஷயத்தை அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவம், பிறந்த கிராமத்தில் ஊர் தலைவராக அல்லது அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரும் பதவி வகிக்கக்கூடிய அல்லது அரசியலில் பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய அரிய பெரிய வாய்ப்புகளை அடையக்கூடிய அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பு. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.